ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பப்ளிக் செக்டார் வங்கிகளில் ஒன்றான இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்டில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. மொத்தம் வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு 1500 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து வந்து 1500 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10/7/2024 தான் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/7/2024 தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்டேட் வைஸ் வந்து மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்டகரி வைஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி வைஸ் வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் வைஸில். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 277 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 52, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 74, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 27, அன்ரிசர்வ் கேட்டகரியில் 122, விஐயில் பார்த்தீங்கன்னா 3, ஹெச்ஐயில் 3, ஓஹெச்சில் 3, ஐடியில் 2, மொத்தம் வந்து 277 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 20லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போ பாஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 31/3/2020 அப்புறம் கம்ப்ளீட் பண்ணவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு ஏஜ் லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விடோஸ் டைவர்ஸ்டு உமன் லீகலி செப்பரேட்டடுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 35 வயது வரைக்கும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 38 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 40 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எல்லாத்தையும் வந்து ஓசி கேட்டகரி எல்லாத்தையும் வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஹெச்ஐனா என்ன, ஐடினா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து national.education.gov.in அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும், எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 100 மார்க்ஸுக்கு 100 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
படிக்க, எழுத, பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ட்ரெய்னிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சேலரியும் குடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ அண்ட் அர்பன் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 15,000மும், ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12,000மும் வந்து நீங்க வந்து இந்த ட்ரெய்னிங்க்கு சம்பளமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான டியூட்டி டைம் எல்லாத்தையும் வந்து அவங்க கிளியரா இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்றது மாரி இருக்கும். ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 500 வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றது மாரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து நீங்க எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு வந்து நீங்க முன்னாடியே சொன்னது மாரி அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட்டை ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங், டிக்ளரேஷன், ஸ்கேன் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூலை 10லேருந்து 31 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு உள்ளது மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான சில விஷயங்களை சிக்னேச்சர் இன் கேபிட்டல் லெட்டர் வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேபிட்டல் லெட்டரில் சைன் பண்ணுறது இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து த டெக்ஸ்ட் ஃபார் த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதாவது நீங்கள் வந்து கையால் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்மட்டும் வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேஷ் போட்டிருக்காங்க. அந்த டேஷில் வந்து உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசன்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் சப்மிட் பண்ணது எல்லாமே கரெக்ட், உண்மையான தகவலை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதுக்கான சர்டிஃபிகேட் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் கேட்டாலும் நான் வந்து எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் கையால் எழுதி ஸ்கேன் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னாடியே சொன்னது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் வெப்சைட்டில் வந்து indianbank.in அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கரியர் பேஜில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் இன் இந்தியன் பேங்க், அதாவது நீங்கள் nats.education.gov.in அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் இன் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாடு, இது இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களையும் எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.